ஹரே கிருஷ்ணா. சந்திரனுடைய கதிர்கள் குளிர்ச்சியை தரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த சந்திரன் எப்படி அந்த குளிர்ச்சியான கதிர்களை வெளியிடுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு சிருஷ்டி இல்லையா? ஏன்னா அது சூரியன்கிட்ட இருந்து தான் கதிர்களை உள்வாங்கி அது குளிர்ச்சியான ஒரு கதிர்களாக அது வெளியிடுது. ஸோ இது பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு சிருஷ்டி. இப்போது இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், எப்படி சூரியன்கிட்ட இருந்து கதிர்களை உள்வாங்கி சந்திரன் ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்துதோ, அதன் மூலமாக ஒரு குளிர்ச்சியை கொடுக்குதோ, அதே விதத்தில் பகவான் அப்படிங்கிற ஒரு சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கிறாரு. அந்த ஒரு பிரகாசம் அப்படிங்கிறது நேரடியாக நமக்கு சில நேரங்களில் அதை சகிச்சிக்க முடியாத மாதிரி இருக்குது. வெப்பமும் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்தி தேவி இல்லைன்னா பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது என்னன்னா, பகவான்கிட்ட இருந்து அந்த அனுகிரகத்தை வாங்கி நமக்கு என்ன பண்ணுது, குளிர்ச்சியான அந்த ஒரு கதிர்களாக எப்படி சந்திரன் வெளியிடுதோ அது மாதிரி இந்த பக்தி அப்படிங்கிற இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நமக்கு பகவானுடைய அந்த கருணையை கிரகித்து நமக்கு ரொம்ப ஒரு இதமான ஒரு முறையில் அது நமக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அது ஏகாதசி அப்படிங்கிற ஒரு நாள். இந்த ஏகாதசி அப்படிங்கிற அந்த தினத்தில் யாரெல்லாம் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ, பகவானுடைய கருணையை இந்த பக்தி தேவி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அது நமக்கு ரொம்ப எளிமையாகவும் குளுமையாகவும் நமக்கு மாற்றி கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது பகவான் நாம் செய்திருக்கக்கூடிய அந்த பாவங்கள், அதனால் நமக்கு மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பலவிதமான கஷ்டங்களில் துயரங்களில் நம்ம மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு காட்டு தீக்குள்ளே சிக்கி தவிக்கிற மாதிரி, இல்லைன்னா ஒரு பயங்கரமான ஒரு தகிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தவிக்கிற மாதிரி. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குளிர்ச்சி, ஒரு குளுமை. அது எப்படி கிடைக்கும், எதன் மூலமாக கிடைக்கும், சந்திரனுடைய கதிர்வீச்சுகள்னால. ஸோ அதே மாதிரி இந்த பௌதிக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு துயரங்களில் இருந்து நமக்கு ஒரு ஒரு ரிலீஃப், ஒரு ரிலாக்ஸ் அது எப்படி கிடைக்குது, எதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அது பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டு மூலமாக. அந்த பக்தி தொண்டு அதுலேயும் முக்கியமான ஒரு அங்கம் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது பக்தி தொண்டுடைய ஒரு முக்கியமான அங்கம். ஏன்னா இது பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு செயல். ஸோ அதனால் நமக்கு எளிமையாக என்ன பண்ண முடியும், பகவானுடைய கருணையை நம்மளால் அடைய முடியும். அந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுனால பகவான் நம்ம மேலே கொண்டிருக்கக்கூடிய அந்த கோபம் அது என்ன ஆகுது, அது குறையுது. சரி, இப்போவாவது இவன் எனக்கு பிரியமான ஒரு செயலில் ஈடுபடுறானே, எனக்கு திருப்தி ஏற்படணும், சந்தோஷம் ஏற்படணும்னு சொல்லி ஒரு சிரமத்தை விரும்பி ஏற்றுக்கிறானே அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்ணுவார், சந்தோஷப்படுவார். அதனால் இந்த ஏகாதசி விரதத்தை தவறாமல் எல்லா விரதங்களையும், எல்லா ஏகாதசி நாட்களையும் பக்தர்கள் என்ன பண்ணணும், தவறாமல் கடைபிடிக்கணும். அதுக்கு நாம் அந்த ஏகாதசியினுடைய ஒரு மகத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாகவும் இருக்கும். ஸோ அது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ஏகாதசியோடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி. அந்த விதத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், சத்தில ஏகாதசி அப்படின்னு சொல்லி பேர். சத்தில அப்படின்னா என்ன அர்த்தம், தில அப்படின்னா எள்ளு, சட் அப்படின்னா 6. இந்த ஏகாதசி தினத்தில் எள்ளை 6 விதமான முறைகளில் நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரே சொல்கிறாரு. என்ன 6 விதமான முறை அப்படின்னு சொன்னால், இந்த எள்ளு அதை என்ன பண்ணுறது, நம்ம குளிக்கிற தண்ணியில் அந்த எள்ளு கொஞ்சம் போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து குளிக்கிறது.
இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, இந்த எள்ளு போட்ட அந்த தண்ணியில் நம்ம குளிக்கிறது மூலமாக நம்மளுடைய பலவிதமான பாவங்கள் போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த சக்தில ஏகாதசி வரக்கூடிய இந்த மாதமே வந்து ஸ்நானத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். முக்கியமான புனித தீர்த்தங்களில், நதிகளில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதத்தில். அதனால் அதுலேயும் இந்த ஏகாதசி தினத்தில் இந்த எள்ளை குளிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம வந்து ஸ்நானம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உத்தமமானது. நம்மளுடைய பலவிதமான பாவங்களை போக்குறதுக்கான ஒரு வழிமுறை இது ஒன்று. இன்னொன்று, எள்ளு அது போட்ட தண்ணியை குடிக்கிறது அப்படிங்கிறது, இல்லை அந்த எள்ளு போட்ட தண்ணியை ஒருத்தவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது, இது ஒரு முறை. மூன்றாவது முறை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த எள்ளுனால் செய்யப்பட்ட ஏதாவது வந்து ஒரு பதார்த்தத்தை வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அதுக்காக ஏகாதசி விரதம் அன்னைக்கு நம்ம வந்துட்டு தானியம் சாப்பிடக்கூடாது. ஆனால் இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த எள்ளுனால் செஞ்ச ஏதோ ஒரு பதார்த்தம் இல்லை எள்ளு கூட வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வந்து சாப்பிட்லாம். ரொம்ப கொஞ்சமாக அப்படின்னு சொன்னால் அந்த எள்ளு, ஒரு எள்ளு இல்லைன்னா 2 எள்ளு அந்த மாதிரி, அதுக்கு மேலே வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து எள்ளு, அதாவது நல்லெண்ணெய், எள்ளுலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய், அந்த எண்ணெயில் தேய்ச்சி வந்து குளிக்கிறது அன்னைக்கு, அதுவும் வந்துட்டு ரொம்ப நல்லது. அப்புறமா எள்ளை தானம் பண்ணுறது, அதுவும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த எள்ளுனால் வந்துட்டு ஒரு பொம்மை செய்கிறது. நீங்கள் இந்த தர்ப்பண காலங்களில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எள்ளில் தான் வந்து பிண்டம், எள்ளும் சோறும் தான் வச்சு பிண்டம் பிடிப்பாங்க, எள்ளு தண்ணி தான் விடுவாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எள்ளு எந்தளவுக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சமயத்தில் இந்த எள்ளில் வந்து ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு கூட வந்து என்ன பண்ணுவாங்க, தானம் கொடுப்பாங்க. அது ஒரு பசுமாடோடைய ரூபத்துலையோ ஏதோ ஒன்றில் வந்து செஞ்சு தானம் கூட அதை வந்து கொடுப்பாங்க பிராமணர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஏகாதசி தினத்தில் எள்ளை 6 விதத்தில் ஒருத்தர் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சக்தில ஏகாதசியோடைய ஒரு மகத்துவம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பிராமண பெண், அவங்க ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பக்தையாக இருக்கிறாங்க, நல்ல தர்மங்கள் எல்லாம் வந்து கடைப்பிடிக்கிறாங்க, பிரம்மச்சரியத்தில் வந்து இருக்கிறாங்க, திருமணம் செய்து கொள்ளல, அவங்க சத்காரியங்கள் நிறையா வந்து பண்ணுறாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு இல்லை அவங்களுடைய வீட்டு வழியாக போகக்கூடிய வழிபோக்கர்கள் யார் வந்து போனாலும் அவங்க தங்குறதுக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி அவங்க இடம் கொடுக்குறாங்க. நல்ல உயர்ந்த ஒரு குணம் கொண்டவர்களை பார்த்தா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே தங்குறதுக்கு வந்து இடம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நல்ல சேவை வந்து பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஒரு காரியம் வந்து பண்ணல. என்ன அப்படின்னு கேட்டால், தானம் பண்ணுறது, அதாவது அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க வந்து பண்ணலை. இந்த அன்னதானம் மட்டும் வந்துட்டு இந்த பொண்ணு பண்ண மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கே வந்து ஒரு வருத்தம். இவளுக்கு இந்த அன்னதானத்துடைய ஒரு மகிமையும் வந்து நம்ம வந்து புரிய வைக்கணுமே அப்படின்னு சொல்லி பகவான் வந்து யோசித்தார். அதனால் வந்து என்ன பண்ணார், அவரே வந்து ஒரு சன்னியாசியோடைய ஒரு ரூபத்தில் அந்த பெண்ணினுடைய ஒரு வீட்டுக்கு வர்றாரு. ஒரு சன்னியாசிகள் அந்த காலத்தில் வந்து கிரகஸ்தர்களுடைய வீட்டில் வந்து உஞ்ச விருத்தி பிக்ஷை எடுக்கிறதுங்கிறது வந்து வழக்கம். ஸோ அப்படியே அவர் வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து பிக்ஷை போடு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண் வந்து கேட்குறாங்க, நீ யார், எங்கேருந்து வர்ற, என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் அந்த கேள்வி எதுக்குமே வந்து அந்த சன்னியாசி பதில் சொல்லலை. எனக்கு பிக்ஷை போடுன்னு மட்டும் வந்து கேட்குறாங்க. ஆனால் அந்த சன்னியாசி எனக்கு என்ன தான் வேணுன்றதையும் கரெக்டாக வந்து சொல்லலை. பிக்ஷன்னு கேட்குறாரு தவிர எதுவும் வந்து சொல்லலை. அப்போது அந்த பெண் வந்து என்ன பண்ணுறா, அன்னம் வந்து கொடுக்காம என்ன பண்ணால், அவருக்கு வந்துட்டு ஒரு மண் பாத்திரம் வந்து கொடுத்தா. ஒரு மண் பாத்திரத்தை மட்டும் கொடுத்ததுனால, சரி இந்த ஒரு தானமாவது பண்ணேன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உன்னுடைய தானத்தில். அதனால் நான் என்ன பண்ணுறேன், உன்னைய வந்து நான் சொர்க்கத்துக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். உனக்கு விருப்பம் இருந்தால் இப்போயே நீ வந்து சொர்க்கம் போகலாம், என்னுடைய சக்தினால் உன்னை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அந்த பெண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லி அப்போ சொர்க்கத்துக்கு போகிறாங்க. ஒரு வீடு அங்கே இருக்குது, அந்த வீட்டில் தான் வந்து நீ தங்க போகிற அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி அனுப்புகிறாரு. இவங்களும் போய் அந்த வீட்டில் வந்து பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனால் வீடு சொர்க்கத்தில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு வீடாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு குறை அப்படின்னு சொன்னால்,
அந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு வஸ்துவுமே இல்லை. அந்த வீடு மட்டும்தான் இருக்கே தவிர வீட்டில் வாழ்வதற்கு தேவையான எந்த ஒரு வஸ்துவுமே வந்து இல்லாமல் இருக்குது. அதை பார்த்து அந்த பெண்ணுக்கு கோவம் வந்தது. என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்மளை வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு, இந்த வீட்டில் நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் திரும்ப சன்னியாசிக்கிட்டே வந்தாங்க. வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் என்னை எப்படி ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லாமல் உனக்கு எல்லா விதமான விஷயமும் உனக்கு கிடைக்கும். நீ என்ன பண்ணு, திரும்பவும் அந்த வீட்டுக்கு போ. அந்த வீட்டுக்கு போயிட்டு நீ என்ன பண்ணு, கதவை பூட்டிட்டு நீ உள்ளே இரு. தேவர்கள் எல்லாம் கூட வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு பெண் இப்படி வந்திருக்குறான்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க வந்து உன்னுடைய வீட்டு கதவை தட்டுவாங்க. அப்போ நீ வந்து என்ன பண்ணணும், கதவை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். திறக்கக்கூடாதா? ஏன்னா யார் வந்து இந்த சட்டில ஏகாதசி அப்படிங்கிற அந்த ஏகாதசியோடைய மகத்துவத்தை வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் கதவை திறப்பேன் அப்படின்னு நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி இந்த சன்னியாசி வந்து சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த பெண் திரும்பவும் சொர்க்கத்தில் அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, கதவை பூட்டிக்கிறாங்க. ஸோ பல தேவர்கள் வர்றாங்க, வந்து கதவை தட்டுறாங்க. யார் வந்து கதவை தட்டினாலும் எனக்கு சட்டில ஏகாதசியோடைய மகத்துவத்தை சொல்லுங்கள், அப்போ தான் நான் வந்து கதவை திறப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறாங்க. யாருமே வந்து சொல்லாமல் போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரே ஒரு பெண், அவங்க மட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டில ஏகாதசியோடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு, ஓ இந்த சட்டில ஏகாதசி அப்படிங்கிறதுல இவ்வளோ மகத்துவம் இருக்கா. ஏன்னா அந்த சட்டில ஏகாதசியில் அன்னதானமும் வந்து சிறப்பானதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பகவான் வந்து எல்லா ஜீவராசிகளும் அந்த ஒரு பசி அப்படிங்கிறது இல்லாமல் வந்து வாழணும் அப்படிங்கிறதுல பகவான் ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருப்பார். இந்த அன்னதானம் அப்படிங்கிறது வந்து பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு செயல். அதனால தான் நம்ம பார்க்கலாம், பிரபுபாதர் கூட வந்து நம்மளுடைய கோவில்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் யாருமே வந்து பசியில் இருக்கக்கூடாது, நம்ம வந்து அவங்களுக்கு பிரசாதம் வழங்கணும் அப்படின்னு பிரபுபாதர் கூட வந்து சொல்லுவார். எஸ்பெஷலி மாயாப்பூர், பிருந்தாவனம் இந்த இடங்களில் நம்ம கோவில்களில் வந்து என்ன பண்ணணும், அனைவருக்குமே வந்து இலவசமாக பிரசாதம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு கிருஷ்ணர் இந்த மாதிரி வந்து அன்னதானத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் இங்கே இந்த சட்டில ஏகாதசி அப்படிங்கிற இந்த ஏகாதசியோடைய மகத்துவத்திலிருந்து நம்மளும் வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள் என்னென்னமோ பண்ணியிருந்தா கூட நம்ம இந்த அன்னதானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேவை. அது வந்து லௌகிகமான முறையில் ஒருத்தர் வந்து பசியில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு போட்டால் கூட அது கூட ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு விஷயம்தான். அதுலேயும் குறிப்பாக பக்தர்கள் வந்து அதை பிரசாதமாக எவ்வளவு பேருக்கு நம்ம வந்து கொடுக்க முடியுமோ, விநியோகிக்க முடியுமோ, அதை நம்ம செய்கிறதுனால பகவான் ரொம்ப ரொம்ப வந்து திருப்தி அடைவார். சாஸ்திரங்கள்லேயே வந்து ஒரு எந்த ஒரு யாகமோ தபமோ இது வந்து பூர்த்தி அடையணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து தானம் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு, பகவானே சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து யஜ்யங்கள் நம்ம வந்து பண்ணாலும் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் வந்து பிரசாத விநியோகம் நம்ம வந்து பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு தபஸ்யம் பண்ணோம், ஒரு விரதம் இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதை முடிக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து தானம் பண்ணணும். குறிப்பாக வைஷ்ணவர்களுக்கு, ரொம்ப எளியவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், தானம் பண்ணணும். அது வந்து முக்கியமாக உணவாக இருக்கணும். அப்புறமா உடை இல்லாதவங்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து வஸ்திரம் கொடுக்கலாம். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்களையும் வந்து நம்ம பக்தியில் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அவங்களுக்கும் இந்த ஏகாதசி மகத்துவத்தை வந்து சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அவங்களையும் வந்து இந்த ஏகாதசி விரதங்களை வந்து கடைபிடிக்க வைக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு அறிவுரைகளையோ உதவியோ நம்ம வந்து கொடுக்கணும். இதன் மூலமாக வந்து பகவான் நம்ம மேலே ரொம்ப ரொம்ப வந்து பிரீத்தி அடைவார். ஏன்னா இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் இந்த பௌதிக உலகத்தில் இது போன்ற கஷ்டங்களை அனுபவிக்கிறத பார்க்குறதுக்கு பகவானுக்கும் வந்து விருப்பம் இல்லை. ஸோ இந்த விதத்தில் அந்த பிராமண பெண் சட்டில ஏகாதசியோடைய அந்த மகத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஏகாதசியை வந்து கடைப்பிடித்து அவங்க சொர்க்கத்தில் இருந்து பகவானுடைய லோகத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு வந்து
பகவானே வந்து இந்த ஏகாதசி மகத்துவத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த ஷட்டில ஏகாதசி அப்படிங்கிற இந்த ஏகாதசியை நாம் எல்லாருமே வந்து சிறப்பாக கடைப்பிடிச்சு பகவான் கிருஷ்ணருடைய கருணைக்கு நம்மெல்லாம் வந்து பாத்திரதாரர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.